ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது லேசாக சிவந்து வர வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவு லேசாக சிவந்து வந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய், 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. லேசாக வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி 2லேருந்து 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமான அளவில் செய்கிறதா இருந்தால் பொருள் எல்லாம் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாக வந்துடுச்சு. தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகுங்க. இந்தளவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட இந்த தக்காளி சட்னி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.